புஷ் டேவா இருந்தா என்ன, புல் டேவா இருந்தா என்ன, பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணதா இன்னைக்கு டே 18 ஆஃப் 30 டேஸ் ஜிம் ப்ரோக்ரஸ் சேலஞ்சில் புஷ் டே. சரி, லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த வாட்டி 1 minute and 30 seconds பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது. இன்னைக்கு சாப்பிட்டு ஜிம்முக்கு போனதுனால வந்து 1 minute தான் என்னால் கரெக்டாக பண்ண முடிஞ்சது. அதுவும் நேற்று 1 day லீவ் வேற எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. அண்ட் புஷ் டேல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக செஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு இந்த மிஷினுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் டைமை விட 1 kg அதிகமாக போகணுன்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 10 and 15 kgs ட்ரை பண்ணேன். 5 and 10 kgs வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சப்போர்ட் இல்லாமல் முடிச்சிட்டேன். இந்த 15 kgs வரும்போது தான் தெரியுது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை சப்போர்ட்டோட முடிக்க முடிஞ்சது. உண்மையாவே டம்பிள்ல 15 kgs பண்றதை விட இந்த மிஷின்ல 15 kgs பண்றது தான் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸும் செஸ்ட்டுக்காக தான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராக்ரஸிவ் வெயிட் இன்க்ரீஸ்ல 5, 6 and 7 kgsல வந்து பார்த்தீங்கன்னா 3 sets போட்டேன். பட் இந்த 7 kgsல பண்ணும்போது தான் லாஸ்ட் செட் வந்து ஃபெயிலியர் செட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டும் இதே பேட்டர்ல 6, 7 and 7.5ல வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பிரஸ்ஸுக்கும் 3 sets முடிச்சாச்சு. சரி, ஷோல்டருக்கே இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சைடு எக்ஸசைஸ்ல ஒரு மேட்டரியல் நினைக்கும் போது தான் தெரிஞ்சது என்னால் 6 kgsலேயே தான் 3 sets பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் ரெஸ்ட்டே விடாம இந்த ஃப்ரண்ட் ரைஸ் பண்ண வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 5 kgsல தான் 3 sets பண்ண முடிஞ்சது. அப்புறம் என்ன லாஸ்ட்டாக இந்த ட்ரைசப் மசிலுக்கு திருப்பி ரோப்பை வச்சு ட்ரை பண்ணியாச்சு. 3 sets முடிச்சுட்டு இந்த டேவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். until then peace.